Okay, this is Venkat for venkatfin.com. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு எந்த டைம்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தென் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். ஹேவிங் செட் தட் எனக்கு இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாகவே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த சிங்கப்பூர் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க. எவ்வளோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் பீப்புள் வில் கன்சல்ட் மீ ஒரு ஹியூமன் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆயில் அண்ட் கேஸ் செக்டார். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு காமன் சென்ஸே கிடையாது. ஆனால் நானாக போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது அதில் இண்டஸ்ட்ரியில் வாட் இட் இஸ்ன்னு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கு ரொம்ப கவலையானதுன்னா இந்த நிறைய ஆயில் ரிஃபைனரியிலே வந்து மிசைல் ட்ரோன் அட்டாக்லாம் இருந்திருக்கு. ஸோ ஐ தாட் ஓகே ஒரு ரிசர்ச் ஒர்க் மாதிரி நான் பண்ணேன். இன்னைக்கு நேற்றுலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் venkatinsurance.com போனீங்கன்னா ஓப்பன் ரீஜனல் இம்பேக்ட் மேப்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா ஈரானோட ஸ்ட்ரைக்னால மிடில் ஈஸ்டில் இருக்கிற எத்தனை கண்ட்ரி எத்தனை எனர்ஜி சைட்ஸு டைம் லைன் போட்டிருப்பேன் நான். எது வந்து ஒரு தடவை ஹிட் ஆயிருக்கு, எது 2 தடவை ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அஸ் அ பார்ட் ஆஃப் தட் எனக்கு ஃபுல்லாக நாலேஜ் இல்லாட்டியும் நான் வந்து என்ன ரிசர்ச் பண்ணங்கிறத நான் அப்படியே படிக்க ட்ரை பண்ணுறேன். 3 விதமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது மிடில் ஈஸ்டில். ஒன்று ரிஃபைனரி கெப்பாசிட்டி, எல்என்ஜி எக்ஸ்போர்ட் ஹப், எக்ஸ்போர்ட் டெர்மினல். ஸோ இது 3மே வந்து இந்த மிசைல் ஆர் ட்ரோன் அட்டாக்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா March 2 ஆரம்பிச்சது. இது எஃபெக்ட் ஆகாத கண்ட்ரியே கிடையாது. ஒன்று இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், யுஏஇ, ஒமான், பஹ்ரைன். ஓகே, March 2 ஓகே லெட் இஸ் கெட். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது March 2 ரஸ் தனூராங்கிறதுல. இட் இஸ் டைரக்ட்லி டை டு லார்ஜ் ஸ்கேல் க்ரூட் ரிஃபைனிங் அண்ட் மெரிடைம் எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து சவுதி அரேபியாவோட ஈஸ்டர்ன் கல்ஃப் கோஸ்ட்டாக இருக்குது. எகெயின் March 18 தான் ரொம்ப பெரிய பாதிப்பு இந்த மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக்னால. என்டையர் கல்ஃப் எனர்ஜி கிளஸ்டர், அதாவது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லொக்கேஷன் 4 கண்ட்ரியில் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க வித்தின் 24 hours. இதில் சவுதி அரேபியா ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரஸ் தனூரா, அப்புறம் யான்பு. ரஸ் தனூரா பார்த்தோன்னாக்கா இதில் நிறைய ஸ்டோரேஜ் டேங்க் ஃபார்ம்ஸ் இருக்குது, பைப்லைன் நெட்ஒர்க்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ் டேக்ஸ், மெரெயின் லோடிங் ஆர்ம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டாலே நம்மளோட க்ரூட் ஆயில் அப்புறம் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எகெயின் யாம்பு வந்து எந்த சைடு இருக்குன்னா இது வந்து ரெட் சி காரிடார், கல்ஃப் ரெட் சி காரிடார்னு சொல்கிறாங்க. யான்பு வந்து சவுதி அரேபியாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து March 18 ஹிட் ஆயிருக்கு யான்பு. எகெயின் கத்தார் பொறுத்த வரைக்கும் லஸ் ரஃபான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி சிக்னிஃபிகண்ட் லொக்கேஷன்ஸ் இன் ப்ரீஃபிங். அந்த ஹப்பில் தான் வந்து கட்டாரோட எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஹப் இது ரஸ் லஃபான்ங்கிறது அண்ட் எக்ஸ்போர்ட் கான்ஃப்ளஸ். இது எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ நியூஸ் ரிப்போர்ட் நான் படித்தேன். 20% ஆஃப் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் வந்து இங்கிருந்து தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அபவுட் ரஸ் லஃபன் இன் கத்தார். குவைத்தில் வந்து மினா அல் அஹ்மதி, மினா அப்துல்லா 2 இடத்துல ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஒன்று வந்து March 18. மினா அல் அஹ்மதி வந்து 2 தடவை அட்டாக் ஆகிருக்கு. ஒன்று 18, இன்னொன்று 20 ஓகே, இதுதான் ஒரே லொக்கேஷன் 2 தடவை ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இது வந்து ஒரு டார்கெட்டிங் ப்ரியாரிட்டி மாச்சு வச்சுட்டு இதை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. யுஏஇ பொறுத்த வரைக்கும் இன்லேண்ட் கேஸ் ஃபீல்டு விச் இஸ் லைக் அபுதாபிஸ் இன்டீரியர் காரில் இருக்கிறது போல் இருக்கு. கேஸ் ப்ரொடக்ஷன் ரிஸ்க், நாட் ரிஃபைனிங் ஆர் ஷிப்பிங். ஓகே, இது வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும் இங்கே வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்னாக்கா. ஃபுஜேரா அகெயின் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற போர்ட் போட்டிருக்கு யுஏஇயில். இது வந்து கீ ஷிப்பிங் ஆர் ஆயில் லோடிங் நோடாக இருக்குது. ஸோ இது பாதிக்கப்பட்டிருக்கு. கேஸ் ஃபீல்டுங்கிறது வந்து அப்ஸ்ட்ரீம் கேஸ் ப்ரொடக்ஷன், அதை வந்து பாதிக்கும். இது வந்து இன்லேண்ட் அபுதாபியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இது வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு கேஸ்கேடிங் கான்சிக்வன்சஸ் இருக்கும் யூஏஇயோட கெமிக்கல் செக்டார்லன்னு சொல்கிறாங்க. ஃபுஜைரா வந்து இட்ஸ் அகெயின் மெரிடைம் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஃபுஜைரா வச்சு போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஷிப் டு ஷிப் ஆயில் டிரான்ஸ்ஃபர் ஹப்பாக இருக்குது. இட் இஸ் ஆக்சுவலி அவுட் சைட் த ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 15 18 ஹிட் ஆகிருக்குது. இஸ்ரேலில் வந்து ஹைஃபா ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் ஹிட். இது வந்து நார்தன் இஸ்ரேல் இருக்குது, மெடிட்டேரியன் கோஸ்ட்டில், மேஜர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ காம்ப்ளெக்ஸ். அஸ்டாட் வந்து சென்ட்ரல் வெஸ்ட் இஸ்ரேல் கோஸ்ட்டில் இருக்குது. அது வந்து ரிஃபைனரி அண்ட் போர்ட். பட் இது வந்து பாசிபிள் டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் அபவுட் திஸ் டு யூ. ஒமான் அண்ட் பஹ்ரைன் வந்து சலாலா அப்படிங்கிற இடம், இது வந்து எல்பிஜி பிளான்ட்டு. அப்புறம் பஹ்ரைன் வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் நிறையா இருந்திருக்கு, நிறைய இன்டர்செப்ஷன் ஆக்டிவிட்டி இருந்ததுனால. ஸோ தட் இஸ் இட். நான் வந்து venkatinsurance.comல அந்த எதெல்லாம் டைம்லைன் பற்றி நான் போட்டிருக்கேன்.
எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு த வேர்ல்ட். பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எகெயின் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் டொமைனில் இருக்கோம், இன்சூரன்ஸ் டொமைனில் இருக்கோம்னா நம்ம இதை மாத்திரம் பண்ணக்கூடாது. நம்ம இதோட நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து நல்ல கெரியர் இருக்கணும், அவங்க லைவ்லிஹுட் நல்லா இருக்கணும், அப்புறம் தான் அடுத்ததுக்கே வருவாங்க, இன்சூரன்ஸ் வாங்கலாமா இதை வாங்கலாமா. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்டட் டு டூ திஸ் ரிசர்ச். எனிவே தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. நீங்கள் வந்து ஹோப் நீங்கள் சேஃபாக இருங்க. எனக்கு நிறைய பேர் என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கிறவங்க. நான் வந்து அப்படியே அவங்களெல்லாம் ப்ரேயர்லேயே வச்சுக்குவேன். நான் அவங்க ஃபேமிலியை பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த மாதிரி அபுதாபி, துபாயில் நிறைய பேர் வீடு வாங்குறாங்க. கோயம்புத்தூர் கேட்டுக்கு இங்கே வந்து துபாயில் வீடு வாங்குறேன். போங்கடா. ஐ டோன்ட் நோ அந்த இண்டஸ்ட்ரிலாம் என்ன ஆகும்னு தெரியல. நிறைய பேர் தே ஹாவ் இஎம்ஐ வெயிட் டு பி பெய்டு, இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் வீடு வாங்கிட்டு. ஸோ சீக்கிரமே இந்த வார் எண்டுக்கு வரணும். ஐ ஹோப் எவ்ரி திங் கோஸ் ஸ்மூத். லெட்ஸ் சி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அகெயின் கமிங் பேக் டு மை லைவ்லிஹுட், நீங்கள் ஏதாவது கன்சல்ட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தட் வில் ஹெல்ப் மீ சர்வை. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 2 பேர் பார்ப்பாங்க. அவ்வளோதான்.